தமிழ் திரையுலகில் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையான விவாகரத்து வழக்கு. மேலும் இதற்கு காரணம் நடிகை த்ரிஷா தான் என்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. கடந்த 27 வருடங்களாக அமைதியாக இருந்த சங்கீதா திடீரென்று தனது கணவருக்கு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும், கடந்த 5 வருடங்களாக உணர்வு ரீதியாக தாம் பிரிந்து வாழ்வதாகவும் தெரிவித்து நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர இருக்கின்றது. சங்கீதாவின் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் ஏஜிஎஸ் வீட்டு திருமண விழாவில் விஜய் த்ரிஷாவுடன் மெச்சான உடையில் பூங்கொத்தையும் கொண்டு வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் த்ரிஷாவையும் இந்த விவகாரத்தில் நேரடியாக இழுத்து பேசத் தொடங்கினார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் நீல நிற ஆடையில் தனித்தனியாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் பேசு பொருளானது. அடுத்த மாதம் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் போட்டியிட தயாராகி வருகின்ற விஜய்க்கு இந்த விவகாரம் பெரும் தலையடியாக இருக்கின்றது. தாவேகா நிர்வாகிகள் கவலை வெளியிருக்கின்றார்கள். மேலும் சங்கீதா வாழ்நாள் ஜீவனாம்சம் கூறியிருப்பது வழக்கை நீண்ட காலமாக இழுபறிக்கு உள்ளாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த தம்பதியினர் மீண்டும் இணைவார்களா என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் விஜய்க்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் முன் சங்கீதாவுக்கு அவர் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் பற்றி பழைய வீடியோ ஒன்று வைரலாகி இருக்கின்றது. அதில் சங்கீதா கூறும்போது, எனக்கு முதன்முறையாக அவர் வைர மோதிரம் வாங்கி கொடுத்தார். நிச்சயதார்த்தத்துக்கு முன் அது நடந்தது. அதுக்கு பிறகு அடிக்கடி தவறாமல் பரிசு கொடுத்து சர்ப்ரைஸ் செய்வார். பதிலுக்கு நானும் சர்ப்ரைஸ் செய்வேன் என்று பழைய பேட்டி ஒன்றில் விஜய் பற்றி சங்கீதா பேசிய விஷயம் வைரலாகி வருகின்றது.